இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வா போலாம். விடுங்கண்ணே. சாரா இப்ப எங்க இருக்கா? எனக்கு அவளை பார்க்கணும். முடியாது. கல்யாணம் முடிகிற வரைக்கும் அவளை நீ பார்க்கவே முடியாது. அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு? என்னடா லவ் லவ்னு சொல்லிட்டு இருக்க? லவ்னா என்னன்னு தெரியுமா? நாம நேசிச்ச ஒருத்தரை எந்த சிச்சுவேஷன்லயும் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறான் பாரு, அதுதான் லவ். நாம நேசிச்ச ஒருத்தர் ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்மள பிரியிற நிலைமை வந்தா அவங்களுக்கா விட்டு கொடுக்கிறோம் பாரு, அது லவ். நம்ம நேசிக்கிறவங்களோட குடும்பத்துக்கு எந்த ஒரு அவமானமும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க பாரு, அது உண்மையான லவ். ஆனா சாராவுக்கு உன் மேல இருக்கிறது உண்மையான லவ் இல்லடா. அப்படி அது ட்ரூ லவ்வா இருந்திருந்தா என்னைக்கு உனக்கும் வெண்ணிலாவுக்கும் நிச்சயம் நடந்துச்சோ அன்னைக்கு அவ செத்துருப்ப. இப்படி கல்யாணம் வரைக்கும் வந்து உன்னை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்க மாட்டான். வரும் காதலுங்கிற பேர்ல என் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறேன்டா. அதே நிலைமை உனக்கும் வந்துடக்கூடாது. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. உனக்கு வெண்ணிலா பொருத்தமானவங்க. அவங்க கூட நீ வாழ்ந்தா உன் வாழ்க்கை இன்னும் அழகா இருக்கும். பிளீஸ் நான் சொல்றத கேளு. வா போலாம். நீங்க என்ன சொன்னாலும் சரி, என் மனசை மாத்த முடியாது. என் பொறுமையை சோதிக்காத. இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? ஏன்டா டென்ஷன் ஆகுற? அவ எங்கேயும் போகல. நான் தான் அவளை பத்திரமா ரூம்ல கட்டி போட்டிருக்கேன். ஏய், அவளை அடைச்சு வைக்க உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? என் சித்திக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். அதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கு. இந்த குடும்ப கௌரவத்துக்கு இனிமே ஏதாவது பிரச்சனை வந்தா அதை காப்பாத்த என்ன வேணாலும் பண்ண எனக்கு ரைட்ஸ் இருக்கு. இப்ப முடியாதுன்னு சொல்றவன் எதுக்குடா கல்யாணம் வரைக்கும் இந்த பிரச்சனையை இழுத்துட்டு வந்த? உனக்கு பொண்ணு பார்த்த அன்னைக்கே சாரா லவ் பண்றேன்னு அம்மா கிட்ட சொல்ல வேண்டியதானே? ஏன் சொல்லல? ஏய், எல்லாம் உன்னாலதான். நீ பண்ண காரியத்தாலதான் என் காதல வீட்டுல சொல்ல முடியல. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு நல்லவ மாதிரி பேசிட்டு இருக்கியா? சரிடா, நீ என்ன வேணாலும் சொல்லு. இன்னைக்கு நீ வெண்ணிலா கழுத்துல தாலி கட்டுறத யாராலையும் தடுக்க முடியாது.